வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது வாரத்துல மலர் மருத்துவம்னா என்ன என்பதை அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதில் எத்தனை மலர்கள் இருக்கிறது, அதன் அதோட மருத்துவத்தை ஒரு மேலோட்டமா சொன்னாங்க. அந்த வகையில நம்ம அந்த வரிசையில ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மலர்களை பத்தி பார்த்துட்டு வந்தோம். முதல் வாரத்துல இம்பேஷன்ஸ் அப்படின்ற மலரை பத்தியும், அடுத்ததாக மினிலஸ் அப்படின்றத பத்தியும், அதுக்கப்புறம் வந்து கிளமேட்டஸ் அப்படின்றத பத்தியும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில இந்த வாரம் அக்ரிமோனி, அதுக்கப்புறம் சிக்கூரி அப்படின்ற மலர்களை பத்தி அம்மா அவர்கள் சொல்ல இருக்கிறாங்க. விஜயலட்சுமி அம்மா அவர்களை நாம் அன்போடு வரவேற்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து நாம மலர்கள் வரிசையில வந்து இன்னைக்கு நம்ம அக்ரிமோனி அப்புறம் சிக்கரி இந்த 2 மலர்கள் பத்தி பார்க்க போறோம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படின்னும் போது எப்படி அடையலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது 38 மலர்களுமே வந்து எல்லாவித வளங்களையும் செல்வங்களையும் செல்வாக்குகளையும் எல்லாமே கொடுக்கக்கூடியதுதான். ஒரு மருந்தை எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற நல்ல அதிர்வலைகள் வந்து நம்ம உடம்புல நுழைந்து நம்மளோட பிரச்சனையை தீர்க்குது. நாம என்ன எதுக்காக எடுக்கிறோமோ அந்த வேலையை அது செய்யுது. இந்த உலகத்துல வந்து நிறைய விதமான ரெமெடி சிஸ்டம்ஸ் இருக்கு. ஆனா மனசுக்குன்னே பிரத்யோகமான இடத்தை கொடுத்து நம்ம ஆன்மா சொல்ற வழியை காட்டுற ஒரே ஒரு மருத்துவ முறை வந்து நம்ம டாக்டர் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம் மட்டுமே. இப்போ இந்த 38 மலர்களுமே அனைவரின் வீட்டிலும் கட்டாயமாக இருக்கணும். இதுக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க இல்ல புதுசா வந்தவங்க எடுத்துக்கிட்டாலும் இல்லாட்டாலும் இந்த 38மே நம்ம வீட்டுல இருக்கும்போது மனநிலை மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். வீட்டுல இருந்தாலே அது தன்னுடைய வேலையை செய்து. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம அக்ரிமோனி அப்படிங்கிற மலரை பத்தி பார்க்கலாம். அக்ரிமோனி அப்படின்னா எந்த குரூப்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் ஐடியாஸ் அப்படிங்கிற குரூப்ல இருக்கு. இது வந்து எங்க ஒர்க் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, அநாகத சக்கரத்துல ஒர்க் பண்ணது இந்த மலர். இந்த மலர் வந்து ஒரு ஹானஸ்டி ஃபிளவர்ன்னு சொல்றாங்க, நேர்மையின் மலர், உண்மையின் மலர், ஸ்கேனர் ஃபிளவர்ன்னு சொல்றாங்க. அதாவது சுத்தி இருக்கிற மத்த எல்லாத்தையுமே அது ஸ்கேன் பண்ணிட்டே இருக்குமா இந்த மலர். சமாதானத்தின் மலர், மனச்சமநிலையின் மலர், மனதை பக்குவமாக வைத்துக் கொள்ளக்கூடிய மலர். குரோமர் அப்படிங்கிற இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது. மஞ்சள் உடையது, சர்ச்சோட கோபுரம் போல இருக்குமா இது இந்த மலர். இலை மற்றும் தண்டில் முடி இருக்கும். தண்டுல வந்து அதிகமான சக்கரத்தன்மை வந்து இதோட சேகரிப்பு இருக்குமா. 10 வகையான செடிகள் இருந்தாலும் அவற்றுக்கு இடையில் இந்த செடி வளருது. சுண்ணாம்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய மண்ணுல வளரக்கூடியது இந்த மலர் வகை. செடியின் வடிவம் வந்து அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்குமா இதுக்கு. இப்ப வந்து எப்பெல்லாம் ஹீலிங் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள வந்து நாம செல்லும் போதுதான் ஹீலிங் நடக்குது. ஹீலிங் செய்யும் போது நம்ம மத்தவங்களுக்கு ஹீலிங் செய்யும் போது ஏதானும் அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்த்தா அங்க வந்து எனக்கு கொடுப்பத வந்து பிரபஞ்சம் தடையை வந்து ஏற்படுத்திடுமா. நம்ம கிட்ட ஹீலிங்காக ஒருத்தர் வராங்கன்னா அவங்கள வந்து தெய்வீகமானவர்கள் அப்படின்னு தான் நாம பார்க்கணும். இதோட குணமற்ற தன்மை, அதாவது நிழல் தன்மை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பொய் பேசுபவர்கள், பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. பொய்யே உருவானவர்கள் இவர்கள். நான் வந்து திரும்பவும் பிறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி முகத்திரையை போட்டுக் கொள்பவர்கள் இவர்கள். தனக்குள் மன அழுத்தம் இருக்க அதை வெளிக்காட்டாமல் நடிப்பவர்கள். இவங்களுக்கு வந்து மனசுல எப்பயுமே ஒரு பதட்டம் வந்து இருந்துட்டே இருக்குமா. தன்னை தானே பாதித்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். உள்ளுக்குள்ள வந்து பதட்டம் இருக்கு, ஆனா வெளியில சிரிச்சிட்டு இருப்பாங்க இவங்க. இது வந்து ஒரு முரண்பாடான விஷயம் தானே. மனதுக்கும் வெளியில நம்ம காட்டுறதுக்கும் ஒரு முரண்பாடான விஷயம் இது. தன்னை பற்றி யாருமே தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுல மிகவும் கவனமாக இருப்பவர்கள்.
இவங்களுக்கு வந்து அதிகமா நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா தன் விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நண்பர்களுக்கு வந்து உதவுறவங்களா இவங்க இருக்காங்க. அந்த உதவி வந்து உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்ரிமோனி குழந்தைங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுமே சிரிக்குமா. வெளித்தோற்றத்தை கூட வந்து அடிக்கடி இவங்க மாத்திக்கிட்டே இருப்பவங்களா இருக்காங்க. எப்பொழுதுமே அந்த மனசுக்குள்ள வந்து ஒரு போராட்டம், அதாவது ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து அதிகப்படியா இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். யார் கூடயாவது சேர்ந்துதான் இருப்பாங்க. கிராக் ஜோக்ஸ், அதாவது காமெடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இவங்க. கேளிக்கைகளுக்கு சென்று தன்னை மறப்பவர்கள். இவங்களுக்கு வந்து சண்டை, வாக்குவாதம் இதெல்லாம் பிடிக்காது இவங்களுக்கு. அமைதிய விரும்புறவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னிடம் உள்ள மன அழுத்தத்தின் காரணமாக வெளியில் சொல்லாமல் பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு சென்று அதை மறைத்துக் கொள்பவர்கள். தன்னுடைய பிரச்சனையை வந்து யார்கிட்டயும் இவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. மற்றவர்களும் இவங்க இவங்க பிரச்சனைய பத்தி பேச விட மாட்டாங்க. நான் உள்ளுக்குள்ள அழுகிறேன், வெளியில சிரிக்கிறேன் அப்படின்ற நிலையில இருக்கக்கூடியவங்க இவங்க. தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்பவர்கள். உச்சபட்ச முதலில் இருப்பவர்கள். இதனால வந்து இவங்களுக்கு தூக்கம் வர்றதில்ல. உலக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே இவங்க வந்து மன அழுத்தத்தோடும், பரபரப்போடும், அவமானத்திலும், கவலையோடும் இருப்பவங்களா இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து எப்பயுமே அவங்களோட பொருளாதாரத்தை பற்றியும், நோயை பற்றியும் பயம் வந்து இருக்கும். ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு சூழ்நிலைவாதிகள். துக்கம் இருக்கும், ஆனா வெளியில எதையும் காட்ட மாட்டாங்க. இவங்களின் ஆற்றல் சக்தி வந்து எப்படி செலவாகும்னா, வெளிப்புறத்திலும் மேல் நோக்கியும் வந்து அது தள்ளிட்டு இருக்குமா. இவங்க வந்து இவங்க வந்து என்ன மத்தவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்களாம். பல வருஷங்கள் வந்து நாம அவங்க கிட்ட பழகி இருந்தாலும், அவங்கள பத்தி நம்மளுக்கு ஒரு 10% கூட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு மன அழுத்தம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா, நல்லா நீட்டா, சுத்தமான உடைகளை அணிந்திருப்பவர்களா இருக்காங்க. தன்னை அழகாக அலங்காரப்படுத்திக் கொள்பவர்கள். வெளியில வந்து தன்னை சக்கரவர்த்தி மாதிரி காமிச்சுக்கிட்டு, உள்ள மெழுகுவர்த்தியா உருகிட்டு இருக்கவங்களா இருக்காங்க. அவங்க அமைதிக்காக வந்து எதனையுமே விட்டு கொடுத்து விடுவாங்க. ஆளை விடுடா சாமி அப்படின்ற மாதிரி எதையுமே விட்டு கொடுக்கறவங்களா இருப்பாங்க. வேலை போயிட்டது, இல்லைன்னா வியாபாரத்துல நஷ்டம் ஆயிடுச்சு, பணக்காரனா இருந்து நான் ஏழை ஆகிட்டேன் அப்படின்னு குடிக்கிறவங்க எல்லாருமே அக்ரிமோனி எடுத்தாங்கன்னா அந்த நிலைப்பாடு மாறிடும். தன்னுடைய பணம் போயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு, அதாவது அவங்க நிறைய லாஸ் பண்ணிருப்பாங்க. பட் அதை கூட மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு தயங்கக்கூடியவங்களா அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி உட்புறத்திலையும் வெளிப்புறத்திலையும் இவங்களுக்கு முரண்பாடு இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு வந்து தோல் வியாதி வந்து வருது. இப்ப சிறு வயது குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க செய்யறத வந்து மறைச்சு பொய் சொல்றவங்களா இருந்தா இந்த மனநிலை வந்து அவங்களுக்கு பெரியவங்க ஆகும்போது உண்டாகும். அதனால சின்ன குழந்தையா இருக்கும் போதே அக்ரிமோனி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்கெல்லாம் இப்படி அப்படின்னு தோன்ற லெவலுக்கு வந்து இவங்களோட மன அழுத்தம் வந்து இருக்குமா. நோ பார்கெயின் அப்படின்னு போர்டு வச்சிருக்கிற கடைக்காரங்கெல்லாம் கூட வந்து அக்ரிமோனி டைப் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வம்பு தும்பே வேணாம், என்னை அமைதியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. அதிகமாக சினிமா, டிவி பார்ப்பவங்க எல்லாம் வந்து இந்த அக்ரிமோனி டைப்ல வருவாங்க. தொடர்ந்து எதையாவது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க. இவங்களுக்கு வந்து நரம்புகள் வந்து நைட்டு தூங்கும் போது இழுத்துக்கிட்டே இருக்குமா இவங்களுக்கு. ஏன் இந்த நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணங்களை வந்து உதாசீனப்படுத்துவதால் தான் இந்த நிலை அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. தனக்குள், அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம உள்ளத்துல இருந்து வரும்போது கூட வந்து அதை கூட இவங்களுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் கொடுத்து கேட்காதவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற பயத்தை கூட வெளியில சொல்லாம தான் இவங்க இருப்பாங்க. தன்னிடத்திலேயே தானாக இருக்க முடியாதவர்கள் இவர்கள். இந்த மனநிலை பாத்தீங்கன்னா
15 25 வயது உள்ள பெண் குழந்தைகளுக்கு வந்து அதிகமா வரத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து வாதம் பிரதிவாதங்கள் பிடிக்காது. அதனால எதையுமே இழக்க கூட தயாரா இருப்பாங்க. தன்னை பற்றி பேச மாட்டாங்க. ஆனா சினிமா, அரசியல்னு எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. நாம மீறி அவங்க கிட்ட இந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் இருக்கா உங்களுக்குன்னு கேட்டா, என் கஷ்டம் என்னோட கஷ்டம் யாருக்கு தெரியும்? என் மனதிற்கு என்னோட மனசுக்குள்ள வச்சு நான் வந்து குமுறிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, என்ன கஷ்டம்னு சொல்லி வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பொய்யான வாழ்க்கையை வாழ்பவர்கள் இவர்கள். வயதானவர்களுக்கு வந்து இந்த மனநிலை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களை வாயடைக்க செய்வார்கள். இவங்க கிட்ட வந்து ஆற்றாமை அப்படிங்கிற அந்த குணம் வந்து அதிகமா இருக்கும். நிர்வாக திறமை இவங்க கிட்ட இருக்காது. இவங்களுக்கு குடும்பத்தை கூட சரியா நடத்த தெரியாது. சூழ்நிலைவாதிகள், அதாவது நான் முதல்லயே சொன்னேன் ஸ்கேனர் ஃபிளவர் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னை யாராவது கவனித்து விடுவாங்களோன்னு மத்தவங்கள இவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். பேசாமடந்தை, அழுத்த சுபாவம் உள்ளவர்களாக இருப்பவர்கள். தண்ணீருக்கு கீழே வாத்து வந்து நீந்தும் போது நம்மளுக்கு வந்து வாத்து நீந்துறது தெரியாதாம். மேல சும்மா ஃப்ளோட் ஆகுற மாதிரிதான் தெரியும். அது போலதான் இவங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்க ஏதாவது கேள்வி கேட்டா கூட பேசாம இருப்பாங்க. உன் வாயில என்ன கொழுக்கட்டையா இருக்கு? வாயை திறந்து சொன்னா என்ன? அப்படின்ற கேள்விக்கு உரியவர்களாக இருப்பவர்கள். இந்த மனநிலை பெண்கள் பாத்தீங்கன்னா கோயில் குளம் அப்படின்னு சுத்திட்டே இருப்பாங்களாம். அடிப்படை தேவைகளை கூட, தனக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கூட இவங்களால பூர்த்தி செஞ்சுக்க முடியாது இவங்களால. ஏன்னா மத்தவங்களை இவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து சிறு வயதிலேயே வந்து வயதான தோற்றம் வந்து இவங்களுக்கு வந்துடுது. அதாவது தனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட இவங்க போராட மாட்டாங்க. தற்கொலை முயற்சி செய்பவர்களா கூட இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கடந்த காலத்தின் நினைவுகளுடைய சேகரிப்பு வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். தனக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா அப்படின்ற ஏக்கத்துல இருப்பவங்க. இந்த மலரை பாத்தீங்கன்னா, நம்ம அது பக்கத்துல போனீங்கன்னா, நம்ம உடையில வந்து அந்த மலர்கள் ஒட்டிக்குமா. அது போல இவங்க வந்து யார்கிட்டயாவது ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாங்களாம். இல்லைன்னா ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துடன் ஒட்டியே இருப்பவர்கள். இவங்களுக்கு வந்து விவாதம் செய்யறது வந்து பிடிக்காது இவங்களுக்கு. நகம் கடிப்பவர்கள், முடியை இழுத்து கொண்டிருப்பவர்கள், பல்ல நரன்னு கடிப்பவர்கள், இந்த மாதிரி யாரையாவது கிள்ளிக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் கூட இந்த அக்ரிமோனி டைப் தான். இவங்களுக்கு அந்த தோல் அலர்ஜி இருக்குமா, அதுக்கு அந்த அழுத்தத்தை தேக்கி வச்சிருப்பதனாலதான் இவங்களுக்கு அந்த தோல் மூலியமா வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இம்பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சீக்கிரம் முடிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். மிமுலஸ்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டு விடும், அதாவது ஏதாவது ஒண்ணு நடந்துடுமோ அப்படின்ற பயம். கிளிமாட்டஸ்ல வந்து வருங்காலத்தில் நான் பெரிய ஆளா ஆயிடுவேன் அப்படிங்கிறது. இந்த மூன்றுமே வந்து எதிர்காலத்தை பற்றியது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அக்ரிமோனி, நெக்ஸ்ட் வர போற சிக்கரி, வெர்வைன், இந்த மூணுமே வந்து கடந்த காலத்தை பற்றியது. கடந்த காலத்தில் அழுத்தி வைக்கப்பட்ட எல்லா உணர்வுகளும் மறைத்து கொண்டு இவங்க வாழ்றவங்களா இருப்பாங்க. வித்தியாசமான அணுகுமுறையை கையாள்வார்கள் இவர்கள். இவங்களுக்கு குணத்தன்மை பாத்தீங்கன்னா, பொய்யிலிருந்து உண்மைக்கு, அன்பின் சொரூபமாக, உண்மையின் சொரூபமாக இருப்பவர்கள், நன்றி உணர்வு கொண்டவர்கள். மனம் வந்து தெளிவா இருக்கும், பேரமைதி இருக்கும். தனக்குள் இருக்கிற அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா மாறிடுறாங்க. இந்த மலரை எடுக்கும் போது தியானம் வந்து நல்லா சித்திக்குமா. உண்மை, நேர்மை, அமைதி, சமாதானம் ஒட்டுமொத்தமா கிடைக்கணும்னா அக்ரிமோனி. ஆழ்ந்த அமைதி, அகமும் புறமும் ஒன்றே என்ற நிலை போல இருப்பவர்கள். இது வந்து ஒரு ஆன்மீகத்தின் மலர் அப்படின்னு சொல்றாங்க. தியானத்தில் செய்ய வேண்டியதை, அதாவது ஒரு தியானம் செஞ்சு நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குதோ தமக்குல இந்த மலர் உதவுது. நம்மளோட வாழ்க்கையின், அதாவது பிறவின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மலராகவும் இது இருக்குது. உடலில் உள்ள விஷத்தன்மையை நீக்கி விஷத்தன்மையை நீக்கக்கூடிய மருந்தாக வந்து நாம இத கொடுக்கலாம். இது வந்து டீலிங் பேசுறதுக்கு கூட நல்ல உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. டீலிங்னா என்ன?
இப்ப ஒருத்தர்ட்ட பேச்சுவார்த்தை, இப்ப நம்ம ஒரு சொத்து பத்தியோ, ஒரு வீடு வாங்குறதோ, இல்ல விக்கிறதோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து டீலிங் பேசுவோம் இல்லையா? அந்த மாரி டீலிங் டைம்ல வந்து குடுக்குற ரெமிடீஸ்ல வந்து இது வந்து மெயினான ஒரு பங்கு வகிக்குது இந்த அக்ரிமோனி. இவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்க விரும்புபவர்களா மாறுறாங்க. பிரச்சனை ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்பவர்கள் ஆகிறாங்க. உணர்திறன் வந்து இவங்களுக்கு அதிகரிக்குது. இழந்தவற்றை பெற்றுத் தரும் இந்த மலர். அதாவது வேலை போயிடுச்சு, இல்ல வியாபாரம் இல்ல, இல்ல பணம் அந்த நிலையில வந்து இந்த மலர்ம்ப பெறலாம். ஒரு இடத்துக்கு போறோம், நம்மளுக்கு அங்க அவமானம் நிகழ்ந்துடுமோ அப்படின்னு ஏதாவது ஒரு பயம் இருந்ததுன்னா, அக்ரிமோனி போட்டுட்டு போனீங்கன்னா, அங்க உங்களுக்கு அவமானம் நிகழாது. மன அழுத்த நிலையில் உள்ள சர்க்கரை நோயை வந்து இது வந்து இந்த மலர் வந்து குணப்படுத்துது. உண்மையின் சொரூபமாக மாறுறாங்க. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை வந்து இவங்களுக்கு உருவாகுது. ஒரு சிலருக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரா இருக்கும். அவங்களுக்கு கூட இந்த மலர் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மனம் வந்து அமைதியாவே இல்ல, ரொம்ப அழுத்தமா இருக்கு, சமநிலையில இல்ல என் மனம் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மலர நம்ம எடுக்கலாம். தன்னிடத்திலேயே எல்லாம் இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடியவங்க இவங்க மாறிடுறாங்க. ஆன்மாவின் ஒளியில் இருப்பவர்கள் இவர்கள். இந்த மனநிலை பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்தே வந்து வளருதான். அதாவது அதனாலதான் வந்து குழந்தைங்களுக்கு சிறு வயது முதலே வாரம் ஒரு முறையாவது அவங்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுக்கும் போது மற்றவர்களும் வீட்டில் உள்ள எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் எடுக்கும் போது வீட்டிலேயே ஒரு மன சமநிலை வந்து ஏற்படுது. குடும்பம் வந்து ஒத்திசைவா இருக்க இந்த மலர் வந்து ரொம்ப உதவியா இருக்கு. உச்சபட்ச கவலையை போக்க இந்த மலர் உதவும். ஒரு பொருள் வாங்க போறோம், அது நியாயமான விலையில நம்மளுக்கு கிடைக்கணும்ன்ற அந்த மனநிலை இருக்கும்போது இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம நியாயமான விலையில அந்த பொருளை வாங்கலாம். இருக்கிறதுக்கு இந்த மலர் எடுத்துக்கலாம். இத நாம எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுற மாதிரி இருக்கிற அந்த தன்மை வந்து மாறிடும். ரத்தத்தில் உள்ள தேவையற்ற வஸ்துக்கள், அதாவது நம்ம ரத்தத்துல உள்ள அந்த போதை வஸ்துக்கள், விஷத்தன்மை, அந்த உணவினால் ஏற்பட்ட அந்த விஷத்தன்மை, இல்ல சிறுநீர்ல வந்து விஷத்தன்மை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். இவங்க வந்து அன்பையும் ஆனந்தத்தையும் நேசிப்பவர்களாக மாறிடுறாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை டீல் செய்யறதுக்கு அக்ரிமோனி போடணும். சோதனைகளை பற்றி கவலைப்படாதவர்களாக மாறுறாங்க. தீமையை வெளியேற்றும் போது நன்மை உள்ள வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் பேட்ச். பேசாதவர்களை கூட பேச வைத்திடுமாம் இந்த மலர். பணவரவு வந்து அதிகமாகுது. பணத்தை விட மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவங்களாக மாறுறாங்க. மற்றவர்களை விட நான் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, யாருடனும் நான் சமமானவன் தான் என்பதை உணர வைக்க இம்மலர். நீதிமன்றம், வழக்கு, இந்த வாழ்க வளமுடன் அம்மா. பிரேக் ஆகுதுமா, ரொம்ப பிரேக் ஆகி கேக்குதுமா. போறோம், வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகி ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கோர்ட்ல நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு கூட வந்து நம்மளுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு அங்க கிடைக்கணும்னா நம்ம அக்ரிமோனி எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நாம இப்பமா அம்மா வாழ்க வளமுடன். நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆகுதுமா, திடீர்னு நல்லா இருக்கு, சம்டைம்ஸ் இப்பமா இப்ப திரும்பி ஓகேமா இப்ப பேசலாமா? சரி. இப்ப வந்து நீதிமன்றத்துல வந்து ஏதாவது ஒரு வழக்கு இருக்கு நம்மளுக்கு அப்படிங்கும் போது நம்ம இந்த மலர் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு போகும்போது நம்மளுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா
நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத விட எதிர்கட்சி வக்கீல் வந்து நம்ம சேம் சைடு கோல் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலர் எடுத்துட்டு நம்ம போகும்போது தொழில வந்து கவலை இருக்கும்போது, அதாவது தொழில வந்து எப்படி நடத்துறது அப்படின்ற கவலை இருக்கவங்க கூட வந்து இந்த மலரை நம்ம எடுக்கலாம். ஒரு சூழலை வந்து என்னால ஜீரணிச்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்களும் இந்த மலர் வந்து நல்லா யூஸ் ஆகும். நம்மளுக்கு வராத பணம், அதாவது நம்மளுக்கு இந்த பணம் வர நம்ம தொடர்ந்து உட்கொள்ளும் போது அந்த நினைக்கிறத வெளியில சொல்லாமலேயே இது அந்த விஷயத்த நடத்தி காட்டும். விவசாயத்துக்கு வந்து இந்த மலர் வந்து ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மலர்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட இதழ்கள் பாத்தீங்கன்னா கல்லீரல் வடிவத்துல இருக்குமா. சோ மஞ்சக்காமாலைக்கு வந்து மிக சிறப்பான ஒரு மருந்தா அக்ரிமோனி வந்து செயல்படுது. தீர்க்கப்படும் உடல் நோய்னா கல்லீரல் பாதிப்புகள் இதெல்லாம் வந்து தீருது. மஞ்சள் காமாலை, அப்புறம் நைட்ல படுக்கும் போது பல்ல கடிக்கிற ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு வியாதி இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ரெமெடி. அப்படியாமா? நெட்வொர்க் தான் சரியில்லை போல இருக்கு. ஆமாமா ஆமா, நடுவுல கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்போ கேக்குதாமா? ஹலோ, கொஞ்சம் கரகரன்னு தாமாங்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இந்த இடத்துல அம்மா திருப்ப ரீஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவங்களுக்கு கோஸ்ட் கொடுங்கம்மா. அவங்க வெளியில போயிட்டு உள்ள வந்திருக்காங்க. கொடுத்துட்டேங்கம்மா. இப்ப கேக்குதாங்க? இப்ப கேக்குதாங்க? இப்ப கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இப்ப வந்து இந்த அக்ரிமோனி பீப்புள்ஸ் வந்து உச்சரிக்கிற வார்த்தைகள் அப்படின்னா, என்னோட கஷ்டம் என் கஷ்டம் யாருக்கு தெரியும், நான் வந்து எனக்குள்ள குமுறிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க. நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. வம்பு தும்பு வேண்டாம், அமைதியா என்னை விட்டுடுங்க அப்படிங்கிறவங்க. என்னோட கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துவார்கள். ஆம் இல்லை என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இவர்கள். அக்ரிமோனில வந்து நம்ம இப்ப பார்த்தது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் மலர் சிக்கரி இதுக்கு போல நம்ம இப்போ சிக்கரி பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு தாய் அன்பின் மலர். இது இந்த சிக்கரி வந்து எந்த குரூப்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் அந்த குரூப்ல வருது. ஆகினை சக்கரத்துல இது வந்து இயங்குது. சிக்கரி தாய்மையின் மலர், பிரபஞ்ச அன்பின் மலர், தாய் அன்பின் மலர், அகிலங்களின் அன்பு, ஏற்றுக்கொள்ளுதலின் மலர். இந்த மலர் பாத்தீங்கன்னா செலஸ்டியல் ப்ளூ கலர்ல இருக்குமா, அதாவது வானத்தின் மலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலரோட விதை வந்து செடிக்கு கீழேயே விழுந்து அங்கேயே வளருது. வேர்கள் வந்து அதிகமா இருக்கும், தண்டு வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். இம்பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வெடித்து சிதறி வளருமா. மிமுலஸ் வந்து தண்ணீர் செல்லும் இடங்களுக்கு சென்று வளரும். இது கிளிமாட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா தூரமா சென்று விழும், தூரமா சென்று விழுந்து அங்க மலரது. அக்ரிமோனி பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல போனா நம்ம துணியில ஒட்டிக்கிட்டு வேறு இடத்துல சென்று வளரும் கூடிய தன்மை. இந்த மாதிரி 4 மலரை இப்ப நம்ம பார்த்திருக்கோம்.
இந்த செடி பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே விழுந்து, அந்த தாய் அன்பின் மலருங்கிறதுனால கீழே விழுந்து அந்த செகண்ட் அப்படியே அங்க முளைக்குமா அது. நிழல் தன்மை பாத்தீங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் தான் வந்து அனைவரையும் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு என்ற எண்ணத்துல இருக்கிறவங்க. நான் தான் வந்து இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரின் மீதும் நான் மட்டும்தான் அன்பு செலுத்துறேன், அவங்களும் என் மேல அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற டிமாண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கிறவங்க இவங்க. இவங்களுக்கு வந்து எப்பயுமே அவங்களோட குடும்பம், பாரம்பரியம் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க இவங்க. யாராவது ஒருத்தர் வந்து அந்த பாரம்பரியத்தை விட்டு தவறும் போது அதை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிறவங்களா இவங்க இருக்கிறாங்க. இந்த மனநிலை உள்ள அப்பா அம்மா வீட்டுல இருந்தா அவங்க அந்த வீட்டினரையே வந்து தன்னுடைய ஆட்சியில தான் வச்சிருப்பாங்க. தான் இருக்கும் இடத்தில் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள், தான் தனது அப்படின்ற பாத்திரத்தின் அடிப்படையில் இருப்பவர்கள் இவர்கள். இவங்க வந்து நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன், நீ எனக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டியே அப்படின்னு அதிகமான அழுகையை கொண்டு நடித்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள். இப்போ ஒரு தாய் வந்து இந்த மாதிரி சிக்கரி டைப்புன்னா அவங்களோட குழந்தைங்களை கூட இவங்க வெளியில அனுப்ப மாட்டாங்க. என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு பெண் வந்து தன்னோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் கூட இந்த சிக்கரி டைப் தான். இவங்க வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவர்களின் மனதை வந்து சித்திரவதை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க எப்பயுமே உணர்ச்சி பூர்வமா தான் நடந்துக்குவாங்களாம். அதிகார தோரணையோடு அடிக்கடி மனநிலையை மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள், சுயநலத்தோடும் அகங்காரத்துடனேயே இருப்பவர்கள், ஒன்றுக்கு முரணாக பேசுவாங்க. இதன் விதை பாத்தீங்கன்னா மறைஞ்சு இருக்கிறதுனால இவங்களோட நோக்கத்தை இந்த விதை வந்து மறைஞ்சிருக்குமா. சோ இவங்களோட நோக்கத்தை கூட வந்து இவங்க மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற அந்த அன்பு கூட வந்து உண்மையான அன்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நான் உனக்கு இதை செஞ்சேன், அதனால நீயும் எனக்கு இதை செய்ய அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. தன்னுடைய நலனை பற்றியே அதிகமா யோசிச்சுட்டு இருக்கிறவங்க. அதிகமான ஆற்றலை விரயம் செய்து, அதாவது யாரையாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் இவங்களுக்கு. அதனால யோசிச்சு நிறைய ஆற்றலை செலவழிச்சு அந்த மாதிரி யாரை நம்ம வச்சுக்கிட்டா நம்ம வந்து நம்ம நல்ல ஒரு வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இவங்க இருக்காங்க. அதாவது அவங்களுடைய தியாகத்தை கொண்டு மற்றவர்களை தன்பால் ஈர்த்து அதுக்கு பிரதிபலனா பல விஷயங்களை மத்தவங்க கிட்ட இருந்து இவங்க எதிர்பார்ப்பாங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது இவங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும். என்னை பற்றியே, அதாவது தன்னை பற்றியே மற்றவங்க நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மனநிலையை கொண்டவங்க. இவங்களோட சுயநலத்துக்காக வந்து இவங்க குடும்ப உறவுகளை கூட பிரிச்சிருவாங்களாம். நான் எவ்வளவுதான் செஞ்சாலும் இவங்களுக்கு நன்றியே இல்லை அப்படின்னு மத்தவங்களை குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க இவங்க. மற்றவர்களுடைய கவனமும் பரிதாபமும் தனக்கு வேண்டும் அப்படிங்கிறத எதிர்நோக்கிய நிலையிலேயே இவங்க இருப்பாங்க. சிக்கனமாக இருப்பாங்க, பேரம் பேசுவாங்க, கஞ்சத்தனம் இருக்கும். மற்றவங்க கிட்ட இருந்து இலவசமா எது கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. ஆனா மத்தவங்களுக்கு கிள்ளி கூட ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு கெட்டு போச்சுன்னா பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வந்து தன்னை பார்க்கணும், தன்னை நல்லா விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். யாருக்காவது ஒரு சின்ன உதவி செஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்கள வந்து இவங்களை அவங்க மறக்கவே கூடாது, வாழ்நாள் முழுக்க அவங்கள போற்றி துதிப்பாட வேண்டும் அப்படின்னு இவங்க நினைச்சு அதுக்காக அவங்க கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பயமுறுத்தி காரியங்களை வந்து சாதித்து கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து தனியா இருக்கிறதுக்கு வந்து இவங்க பயப்படுறாங்க. யாராவது துணையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. மாத கடைசியில கடன் வாங்குறவங்க கூட வந்து சிக்கரி டைப் தான். இவங்க வந்து பேராசை கொண்டவர்களாக இருப்பாங்க. பிடிவாத குணம் வந்து இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். இவங்க வந்து சின்ன வயசுல வந்து குடும்பத்துல சரியா நடத்தப்படாதவங்களாவும் வளர்க்கப்படாதவங்களாகவும் தான் இந்த நோய் தன்மைக்கு இவங்க ஆளாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நோய் இருப்பது போல காட்டி நடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, ஓசியில் குடிப்பவர்கள்,
குடித்துவிட்டு கண்மண் தெரியாமல் வாந்தி எடுப்பவர்கள் கூட இந்த சிக்கரி டைப் நபர்கள் தான். பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க, மத்தவங்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்றவங்க, ஆனா அந்த அறிவுரைய அவங்க பின்பற்ற மாட்டாங்க. கிடைக்காத பொருளுக்கு ரொம்ப ஏங்கறக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க. யார எங்க மடக்கி பேசணும், எங்க அழணும், எங்க அழுவத போல நடிக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மனநிலை இருக்கிற பெற்றோர்கள் இந்த மாதிரி மனநிலையில இருக்கிற குழந்தைகளை தான் பெறுவாங்களாம். இந்த மனநிலை உள்ள குழந்தைகளுக்கு அவங்களோட அந்த அம்மாவோட ஸ்பரிசம், உடல் ஸ்பரிசம் கூடயே இருக்கணுமா, இல்லைன்னா அழுவாங்க. இந்த மாதிரி பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட பையனின் திருமணத்தையோ பெண் திருமணத்தையோ தள்ளிக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. தன்னையும் துன்பத்துக்கு கொண்டு குடும்பத்தினரையும் துன்பத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருப்பவர்கள் இவர்கள். இவங்களுக்கு பழிவாங்கும் குணம் நிறைய இருக்கும். அம்மா லைன் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாமா? ஒன்றும் கேட்கல. வாழ்க வளமுடன். அம்மா திருப்பி ரீஜாயின் பண்றாங்க போல. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. போகிறேம்மா, ஒரு நிமிஷம். ஓகே. அம்மா கோஹோஸ் கொடுத்தாச்சுமா, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நன்றிங்கம்மா. கேக்குது. கேக்குதுங்கம்மா, கேக்குது. ஆனா டிஸ்டர்பன்ஸா கேக்குது. இல்லம்மா, விட்டு விட்டுதான் கேக்குது. சொல்லுங்கம்மா. கொஞ்சம் நெட்வொர்க் தெரியல. பரவாயில்லையாம்மா? ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பரவாயில்ல. இவங்க பழிவாங்கும் குணமுடையவர்கள், மிகவும் கொடூரமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் வாட்ச். இவங்க பொய் பேசுவாங்க. இவங்க மத்தவங்களை மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. கடந்த கால உணர்ச்சிகளில் வேரூன்றி இருப்பவர்கள், எப்பயுமே வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க இவங்க. தனிமையை விரும்பாதவர்கள், அற்ப விஷயங்களுக்கு பிறரை நாடக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க. தன் பொருட்களை பத்திரமா எப்பயுமே பூட்டி பூட்டி வச்சிருக்கிறவங்களா இவங்க இருப்பாங்க. ரேஷன், பட்ஜெட், லிமிட் அப்படின்னு இருக்கிறவங்க. இலவசமா பெறுவதுல இவங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும். சாதாரண ஒரு பிரச்சனையை கூட பெரிதா ஆக்கி காட்டுபவர்கள். இவங்க இந்த மாதிரி அந்த கஞ்சத்தனம், அதாவது சிக்கரை அப்படின்னாலே கஞ்சத்தனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தரமான தூய்மையான உணவை இவங்க எடுத்துக்காததுனால இவங்களுக்கு நோய் தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருட்களை வாங்கும் போது கூட அதோட விலை என்ன, இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்குறவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு அசிடிட்டியும் அல்கலைனும் மாறி மாறி இருக்கிறதுனாலதான் இந்த மனநிலையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பவர்களாக இவங்க இருக்காங்க. குணத்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்தின் தாயாக, அன்பின் சொரூபமாக இருப்பவர்கள் இந்த சிக்கரி நபர்கள். பிரதிபலன் பாராத
பிரதிபலன் எதிர்பாராத அன்பின் மலர் இது. உண்மையான அன்பிற்கான மலர். மனிதர்கள் மற்ற மனிதர்கள் மீது அன்பு செலுத்தும் போது அகிலங்களே நம் மீது அன்பு செலுத்த ஆரம்பிக்குமா. என்னை நீ கவனி அப்படின்னு சொல்றதுல இருந்து உன்னை நீ கவனிச்சுக்கோ, உன்னை நானும் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றம் இந்த நபர்களுக்கு ஏற்படுது. சாலட் இப்போ பழைய காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இதுல லண்டன்ல சாலடாவும் காஃபிக்காகவும் இத பயன்படுத்தி இருக்காங்க. குடும்பத்துல யாராவது தான் தோன்றித்தனமாக இருந்தால், அதாவது குடும்பத்தை பத்தி சிந்திக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த மலரை கொடுக்கும்போது குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு இணைப்பு அவங்களுக்கு உருவாகும். இவங்களுக்கு இந்த மலர் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல அலாதி பிரியம் ஏற்படுது. என்னோட குழந்தை அப்படின்ற எண்ணத்திலிருந்து விடுவித்து குழந்தை என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற உண்மை தன்மை அவங்களுக்கு அதிகரிக்குது. இப்ப முதல் முறையா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அம்மாவை பிரிஞ்சு அப்படிங்கும் போது ரொம்ப அழுதுட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த மலர் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் நல்லா சந்தோஷமா போகுமா. இப்ப அப்பா வெளியில போகும்போது கூட ஒரு சில குழந்தைகள் நான் என்னையும் வண்டியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அழுகும். அந்த மாதிரி டைம்ல கூட இந்த மலர் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஷாப்பிங் போறோம், அங்க நம்ம எப்பயுமே ஷாப்பிங் போனா நம்ம தேவையற்ற வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம தேவையற்ற பொருட்கள் வாங்கிட்டோமே அப்படின்னு. அந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா கூட நம்ம சிக்கரி எடுத்துட்டு போலாம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. கேட்கலாங்கம்மா. அம்மா இப்ப கேக்குதுங்கம்மா. விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. அப்படியே அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுதுமா. இல்லங்கம்மா, இப்பவுமே வாய்ஸ் கேக்குதா? இப்பமா இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேம்மா. நீங்க பேசுங்க. இல்லம்மா, இப்ப எதுவுமே கேட்கல. இல்லம்மா, இப்ப எதுவுமே கேட்கல. அப்படியே ரெக்கார்டிங், அதாவது உங்க வாய்ஸ் ரொம்ப. இப்பமா வெளியில இப்ப பரவாயில்லையம்மா? இப்ப பரவாயில்லம்மா. இப்ப வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள கூட அந்த போட்டி பொறாமை இருக்கு. அப்படிங்கும் போது இந்த மலரை நம்ம சின்ன வயசுலயே கொடுத்துட்டா அவங்களுக்கு இடையே இருக்கிற அந்த அன்பு அதிகரிச்சிருமா. இப்போ ஒரு சில இடங்கள்ல நம்ம ஒரு பணம் கொடுத்திருப்போம். அந்த பணம் நம்மளுக்கு அவங்க காலதாமதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த மலரை உட்கொண்டுட்டு நம்ம போகும்போது அவங்க காலதாமதம் எதுவும் இல்லாம உடனே அவங்க கொடுக்கறவங்களா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள்ல இப்போ சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போனா கூட இருக்கிற குழந்தைங்களோட பென்சில் பேனா இதெல்லாம் திருடிட்டு வந்துரும்ல. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இந்த சிக்கரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
சாப்பிடும்போது வந்து எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இது இருந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற குழந்தைங்களுக்கு கூட வந்து இந்த மலரை கொடுக்கும்போது நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை சாப்பிடக்கூடிய அந்த தன்மை வந்து குழந்தைகளுக்கு வந்துடும். இந்த மலர்ல வந்து அல்கலைன் அதிகமா இருக்கிற தன்மை இருக்கு. இப்போ அசிடிக்கா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும். சோ இந்த மலர் எடுக்கும்போது அல்கலைன் வந்து இவங்களுக்கு அதிகரிக்குது. அல்கலைன் வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து இவங்க ஞானிகளா மாறக்கூடிய அந்த தன்மையும் வந்து இவங்களுக்கு இருக்குமா. இந்த மலரை நாம தொடர்ச்சியா எடுத்துக்கும் போது குடும்ப பந்தத்திலிருந்தும் உலகியல் பந்தத்திலிருந்தும் நாம விடுபடுவோம். இவங்க இந்த சிக்கரி பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா பார்ப்பவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய அந்த தன்மையில் இருப்பவங்களா இவங்க இருப்பாங்களாம். பிரபஞ்சத்தோட நுட்பத்தை தெரிந்து கொள்பவர்களாக இவங்க மாறிடுறாங்க. மென்மையாக நடந்துக்கிறாங்க. எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களா மாறுறாங்க. வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொள்ள இம்மலர் உதவும். எல்லாரையுமே அரவணைச்சிட்டு போகிறதுக்கும் இந்த மலர் வந்து உதவியா இருக்கும். காதல் தோல்வியில இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஆணோ பெண்ணோ காதல் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா இந்த மலரை கொடுக்கும்போது அதுல இருந்து அவங்க மீண்டு வந்துடுவாங்க. தேவையற்ற செலவுகள் குறையும். பொல்லாத மாமியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மலர் கொடுக்கும்போது நல்ல மாமியாரா அவங்க மாறிடுறாங்க. இந்த மலரை நீங்க உட்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு சில பணங்கள் கூட வந்து நாம எந்த விஷயமும் நாம அதுக்காக ஆக்ஷன் எடுக்காமலேயே, அதாவது எந்த ஒரு செயலும் செய்யாமலேயே நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பணம் வந்து கேட்காமலேயே வரும். நாம சொல்றத வந்து நம்ம குழந்தைங்க நம்ம பேச்ச கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு ஆபீஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னு கேட்க போகும்போது இந்த மலர் நம்ம உட்கொண்டுட்டு போய் கேட்டா அது உடனே நம்மளுக்கு லீவ் கொடுத்துருவாங்களாம். நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறதுக்கு சிக்கரி எடுக்கணும். நம்மளோட வங்கி கணக்கை முடிக்கணும், இல்ல ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம வந்து வங்கிக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலை சுலபமா நடக்கிறதுக்கு கூட இந்த மலர் வந்து உதவியா இருக்கு. இது வந்து பழைய காலத்துல பாத்தீங்கன்னா இத சுவையூட்டியா கூட வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. தீர்க்கப்படும் உடல் நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்சர், ஆஸ்மா, அப்புறம் காய்ச்சல் போது ஏற்படும் அந்த வாய் கசப்பு, குழந்தை வந்து பிறந்த உடனே மத்தவங்க கிட்ட போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த சிக்கரி கொடுக்கும் போது எல்லாருக்கிட்டையும் போக ஆரம்பிச்சிடுமா. இவங்க உபயோகப்படுத்துற அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன் அத கொஞ்சமாவது நீ நினைச்சு பார்த்திருக்கியா, உனக்கு விசுவாசமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. உனக்கு எதுவுமே தெரியாது, நீ சின்ன வயசுல இருக்கும்போது நான் உனக்காக எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா, உன்னை எவ்வளவு சிரமப்பட்டு நான் வளர்த்திருப்பேன், உன் நல்லதுக்கு தான் நான் செய்யறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு வீடு மட்டும் இருந்தா போதும், அதாவது அவங்களோட தேவைகளை ஒரு முறை வச்சு பேசுறவங்க ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த சிக்கரி டைப் தான். இதுதான் சிக்கரியில நாம இன்னைக்கு பார்த்தது. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான்மா சிக்கரி. நெக்ஸ்ட் வீக் வந்து நாம அடுத்த 2 மலர்களை நம்ம பார்க்கலாம். வெர்வைன், அப்புறம் வந்து சென்டாரி. நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடனம்மா. உங்களுக்கு கொஞ்சம் நாங்க அதாவது இந்த இதுல நெட்வொர்க்ல கொஞ்சம் சிரமமாயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆமாமா, புரிஞ்சுதுமா. மத்தபடி ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. எங்களோட விஷயம் என்னன்னா நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் இதுவா இருந்தது. மத்த நிகழ்ச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்ம புரிதல் நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால ஒரு இது வந்து வெளியில வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கு, அதனாலதான் இந்த அளவு ஆகுது, இல்லன்னா இந்த மாதிரி ஆனது கிடையாது. ஓகேமா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாமா அது. கண்டிப்பாமா, கண்டிப்பா. ஏதாவது டவுட் இருந்தா கூட நம்ம கேட்டுக்கலாமா, இது ரிலேட்டடா, இந்த 2 பூ ரிலேட்டடா? கண்டிப்பாமா, இப்ப கேட்கலாமா. அன்பர்கள் அனைவரும் அம்மா அவர்களை துரிய நிலத்திலிருந்து வாழ்த்திடலாம். விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீர் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான மூங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது இன்னைக்கு மலர் தன்மையை பத்தி சொன்னது.
நண்பர்கள் ஆல்ரெடி ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. நம்ம நேரா கேள்விக்கு போயிடலாம். சாந்தி ஓகே அம்மா மேம். அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. அக்ரிமோனி சொன்னீங்கல்லம்மா, அது ஆமாம்மா. வந்து இப்ப இருக்கிற நவீன இதுல பிசினஸ்ல இந்த ஷேர் மார்க்கெட்னு சொல்லி போய் நிறைய பேரு அதுல விழுந்து எந்திரிக்க முடியாம இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஆமாம்மா. நபர்களுக்கு இதை கொடுக்கலாமாம்மா? கொடுக்கலாம்மா. பணம் கொடுக்க இழந்தவர்கள் அப்படின்னா அது எல்லா கேட்டகரியிலுமே உங்களுக்கு வரும். ஏதோ ஒரு நிலை அவங்க பணத்தை இழந்திருப்பாங்க. சரிங்கம்மா. அப்ப இது மட்டும் கொடுக்கலாமா? வேற காம்பினேஷன் எதுவும் இல்லம்மா, இருக்காமா? அவங்க மனநிலையும் சேர்த்துதான் கொடுக்கணும். என்னங்கம்மா? அவங்க மனநிலை என்னவோ அதுக்கு சேர்த்து கொடுக்கணும். சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னாமா, அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது அமைதியா இருக்கணும், நான் தன்னுடைய நிலை மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படி சொன்னீங்களா? அது எப்படின்னா, அமைதியா இருக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. அந்த அமைதி சூழ்நிலையை கொண்டு வர்றதும் அவங்களோட கடமை இல்லையா? அப்படி இல்லாத நபரா என்ன செய்யலாமா? அப்படி அப்படி இல்லாதவங்க? இல்ல புரியல, இந்த கொஸ்டின் புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்லங்கம்மா, அமைதியா இருக்கணும்னு சொல்லி விரும்புறேன். நான் இப்ப இருக்கணும்னா அமைதியா இருக்கணும்னு சொல்லி விரும்புறேன். இப்ப அதுக்கே நான் காரணமா இருக்கணும் இல்லையா? அதுக்கு காரணம் இல்லாம மத்தவங்கள தூண்டுறது, மத்தவங்கள குறை சொல்றது, மத்தவங்க மேல பழி போடுறது, இப்படி இப்படி பேசனுக்கும் இந்த அக்ரிமோனி கொடுக்கலாமா? அந்த மாதிரி கிடையாதுமா. இது தன்னை வருத்திக்கிறவங்க தான் அக்ரிமோனில வருவாங்க. நீங்க சொல்றது ஹாலி அப்படிங்கிற மலர்ல வரும். சரிங்கம்மா. இப்ப தன்னைத்தானே வருத்திக்கிறவங்க தான் அக்ரிமோனி. ஓ, இல்ல அமைதியா இருக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. ஆனா அதுக்கு கொஞ்சமாவது அவங்க ஒத்துழைப்பு பண்ணணும் இல்லையா? அதான் அதுக்கு இது ஒத்து வராது அப்படியாங்கம்மா? அதுக்கு ஒத்து வராதுமா. இது தனக்கு தானே, அதாவது அதனாலதான் அவங்களுக்கு நிறைய அந்த மன அழுத்தமும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வயதான தோற்றம் வரதுக்கு ரீசன் மனசுக்குள்ளேயே அவங்க அடக்கி வச்சுக்கிறாங்க, வெளியில சொல்லக்கூடாது. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சொல்லாததுக்கு ஒரு ரீசன் மத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் கூட தான். சொன்னா அவங்க சிரமப்படுவாங்களே அப்படின்றதும் ஒரு ரீசன் தான். சரிங்கம்மா. அப்புறம் இந்த 38 மலர்ஸ் வீட்டுல இருக்கணும் நீங்க குடுக்கறதா சொன்னீங்களாம்மா, அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் எப்படி வாங்கலாம் உங்ககிட்ட? நீங்க போன் பண்ணீங்கன்னா நான் அமுச்சு விட்டுடுவேங்க. நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுடுறேன். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ. நல்லா புரிஞ்சது. ஓகேம்மா, தேங்க்யூ. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமில்ல. நல்லா இருந்துச்சுமா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரவிசங்கர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. அந்த சிக்கரிங்கிறது ஆக்சுவலா நம்ம காஃபில சிக்கரி கலந்து குடிக்கிற காஃபி இருக்குல்ல, அந்த சிக்கரி தயாரிக்கிறதும் இந்த மலருடைய அடிப்படையில வச்சுதான், விதையில இருந்தா எடுத்து செய்யறாங்களாம்மா? ஆமாங்கய்யா. ஏன்னா திடீர்னு இந்த ஓவர் டிப்ரெஷனால ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருக்கும்போது சிக்கரி கலந்த கஃபீன் உள்ள போகும்போது இந்த பிரெயின் செல்ல ஏதோ ஒரு நார்மலைஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனாலதான் கேக்குறேங்கம்மா. இல்ல, உண்மைதான். மனசை சாந்தப்படுத்துது இல்லையா? ஆமா, இது அந்த சிக்கரி தான். சரி, நன்றிங்கம்மா. அது ஒண்ணுதாங்கம்மா டவுட். ஓகேங்க சார், ஓகேங்க சார். இந்த மருந்து இப்படி கொடுக்க கூடாது. இது கூட சேர்த்து மைண்டுக்கான ஒரு மருந்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா? பிளைண்டா சிக்கரி அதாவது இது சும்மா தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். ஆனா எப்ப மனநிலையை தெரிஞ்சு நம்மளோட குணம் என்ன, அதாவது எல்லா மலர்களின் தன்மையிலையும் நாம நிச்சயமா இருப்போம். 38 மலர்களின் தன்மையிலுமே நாம இருப்போம். ஒரு சிலதுல 10% இருந்தா, ஒரு சிலதுல 20, 30, ஒரு சிலதுல 70, இந்த மாதிரி வருவோம். அந்த 70 எதுன்னு பார்த்து பிடிச்சிடணும், நம்ம புடிச்சுக்கணும். பட் மத்ததுக்கும் சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? கம்பைன் பண்ணி கொடுப்போம் சார். கண்டிப்பா காம்பினேஷன் கண்டிப்பா அவசியம் சார். முதல்ல எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல காம்பினேஷன் ரொம்ப மிக மிக அவசியம். சிங்கிள் மெடிசன் டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்கம்மா. அது நானோ டெக்னாலஜிங்கிறதுனால நம்ம அந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த குளோபல்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஆமாங்க சார். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சிக்கரி இப்போ நீங்க சிக்கரி தன்மையில இருக்க மாட்டீங்க. ஆனா எப்பயாவது ஒரு தடவை சிக்கரி மனப்பான்மை வரும் பாத்தீங்களா? இப்ப சிக்கரி மனப்பான்மைனா என்ன? இப்ப நம்ம ஒரு கடன் யாருக்காவது கொடுத்திருப்போம், அவங்க திரும்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற தருணங்கள்ல எடுக்கும் போது அந்த மலர் 100% வேலை செய்யும்.
அதாவது மனநிலை ஒரு மலரை எடுக்கணும்னா மனநிலை உருவானா 100% ரிசல்ட் எடுக்கலாம். அந்த மணல்ல இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 8 எண்ணம் வருதுனாக்கா அந்த 8 எண்ணத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு மருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இது சிக்கரி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம் சார். இப்ப 8 மருந்துக்கு நம்ம போக கூடாது. 8ல எது ஃப்ரீக்வெண்டா வருதுன்னு பார்க்கணும். 5 சூஸ் பண்ணிக்கணும். 5லயே வரணும். 5லயே சுத்தி 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 வந்தீங்கன்னா அந்த 8மே கம்ப்ளீட் ஆயிடும் ஒரு நாள். ஆனா மேக்ஸிமம் 3க்கு மேல கலக்க கூடாது இல்லையா? 3 மேக்ஸிமம் 5 இல்ல சார். இப்போ நாங்க வந்து நிறைய வந்து காம்பினேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு காம்பினேஷனும் அதாவது சக்ரா ரெமெடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 7, 8 கூட வருது ஒவ்வொரு சக்ரா ரெமெடி. அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா 4, 5ல எடுக்கிற ஒரு ரிசல்ட்ட வந்து அதுல எடுக்க முடியாது. ஆனா ஒரு சிலருக்கு அது அவசியமா இருக்கிறதுனால நம்ம கொடுக்க வேணுமா இருக்கு. ஒரு சிலர் நிறைய இருக்குங்க. அது வந்து நம்ம முதல்ல அதிகமா கொடுத்து குறைச்சி கொண்டு வந்துருவோம் அந்த மாதிரி. அது நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி குறைச்சி கொண்டு வந்துக்கலாம். கொடுத்துடலாம். நீங்க பேசுனீங்கனாலே நாங்க ஷார்ட் பண்ணிடுவோம். எது அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் இதுல மெயினான விஷயமே இதுதான். சைக்காலஜி தான் மெயின். ஆமா, நீங்க பேசுறத வச்சு நீங்க பேசுற அந்த வார்த்தைகள், அந்த தொனி, அந்த மேனரிசம் இதெல்லாம் தான் சார் எங்களுக்கு மருந்து வந்து எடுக்கிறதுக்கு ரீசனா இருக்கு. சரிம்மா. இப்ப டெலிபோன் கம்யூனிகேஷனா இருந்தாலும் உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது இல்லையா? எனக்கு ரொம்ப ஈஸிங்கய்யா. எனக்கு வந்து டெலிபோன்ல தான் ஈஸியா இருக்கு. ஏன்னா இப்ப 4 பேர் வந்தீங்கன்னா 4 பேர் 4 விதமா ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு அந்த சமாதானம் இருக்கிறது இல்ல மனசுக்குள்ள. இப்ப நீங்க போன்ல பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 2 தடவை நான் போட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் கேட்டுருவேன். நீங்க பேசும்போதே எனக்கு ஏறக்குறைய 80% நான் செலக்ட் பண்ணிடுவேன். கன்ஃபார்ம் பண்றதுக்காக இன்னும் ஒரு தடவையோ 2 தடவையோ கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் சார். எனக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போன்ல கம்யூனிகேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா நான் ஃபீல் பண்றேன். ஓகேங்கம்மா. ஓகேங்க சார். தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க. அடுத்ததாக கமலவேணி அம்மா அவர்கள். அம்மா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நல்ல உரை தெளிவா இருந்துச்சுங்கம்மா. சிறப்பா இருந்துச்சு. ஆனா இந்த டிஸ்டர்ப்னாலதான் கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்லங்கம்மா. இப்போ அவங்க கூட கேளுங்கம்மா. இப்ப கூட சொல்றேன் நான். ஓகேங்கம்மா. இப்ப வந்து இந்த ஆன்மீக மலர்னு சொன்னீங்களா? ஆமா அக்ரிமோனி. அப்ப வந்து அத நம்ம எடுத்துக்கலாமா? இப்ப ஆன்மீகத்துல இருக்கிறவங்க வந்து அத எடுத்துக்கலாமா? அல்லது உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி எடுக்கும் போதுதான் ப்ராப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா வந்து நீங்க அதாவது இந்த மலர் மட்டுமே ஆன்மீகத்துக்கு இல்ல. அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க 38 மலர்கள் ஃபுல்லும் கேட்டதுக்கு அப்புறம் தான் அதாவது உங்களுக்கு இந்த மலர் தான் உங்களுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே கொடுக்கக்கூடியது. ஆன்மீகம் மட்டும் கிடையாது. இப்ப நீங்க வந்து சிக்கரில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க கண்டுபிடிச்சிடுறோம் நீங்க சிக்கரி இல்ல இன்னொரு 2 ரெமடியில வரீங்கன்னா அப்ப அந்த மலரே உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மலரே கொடுத்துரும். நீங்க அதுக்காக நம்ம ஆன்மீகத்துக்காக அப்படின்னு நம்ம அக்ரிமோனி எடுக்க கூடாது. ஓ சரி சரி சரி. அப்புறம் அவங்க கேட்டாங்க இல்லங்கம்மா, இந்த 38 மலர்களும் வீட்டுல இருந்தா நல்லதுன்னா அது எப்படிமா போட்டோ மாதிரி வச்சிருப்பீங்களா? இல்ல அது நான் இது டேப்லெட் ஃபார்ம்ல இருக்குங்க. இந்த ஹோமியோபதி டேப்லெட்ஸ் இருக்கும்ல. ஆமா. அது மாதிரி நான் 38மே உங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். நீங்க வெளியில வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய 4000 பக்கம் வரும். நான் வந்து 2500க்கு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அத வாங்கி நீங்க என்ன பண்ணணும்னா ஆமா நீங்க வீட்டுல வச்சிருந்தாலே நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ அந்த மலர்கள்ல இருந்து வர அதிர்வலைகள் வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 மருந்து ரெஃபர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 வந்து மேஜரா இருக்கும். பட் சின்ன சின்ன விஷயங்களும் இப்படி இருக்கும் இல்லையா? இப்ப சிக்கரி பாத்தீங்கன்னா நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, நம்மளுக்கு ஒரு பண வரவு இல்ல, மாச கடைசியில் ஒரு பற்றாக்குறை ஏற்படுது அப்படிங்கும் போது அந்த பற்றாக்குறை ஏற்படுற நேரம் ஒரு 2 நாள் நம்ம எப்பயும் எடுக்கிற மெடிசனை நிறுத்திட்டு சிக்கரி மட்டுமே ஹான்பீமும் சிக்கரியும் மட்டுமே நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னே தெரியாது. அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்திருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா அது இருக்கும். இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு தோன்றக்கூடிய லெவல்ல அந்த விஷயம் நடந்திருக்கும் உங்களுக்கு.
சரி சரி. அப்புறம் வந்துங்கம்மா, இப்போ நான் அந்த கிட் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா, உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்த மெடிசின் நம்மளே சாப்பிட்டுக்கலாமா? ஆமா, ஆமா. நான் வந்து கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு 3ஓ 4ஓ குடுத்துடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும் பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல, ஒரு கோர்ட்டுக்கு போற வேலை இருக்கும். இல்ல போலீஸ் ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு நல்லதோ, கெட்டதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில நடந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டக்குன்னு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த 38 மலர்களும் உங்க கையில இருந்துச்சுன்னா, எனக்கு ரொம்ப ஈஸி உங்கள ஹேண்டில் பண்றது. ஓ! சரி சரி ஒரு சரி சரி. பிரச்சனைனா நீங்க வந்து ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டாலே போதும். அதுல இருக்கிற ரெமெடி சொன்னா எடுத்தா அந்த க்ஷணமே அந்த பிரச்சனை முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ம். சரிங்கம்மா. இப்ப இந்த 2 குழந்தைகளுக்கிடையே பொறாமை இருந்துச்சுன்னா, அந்த மருந்த குடுத்தா அது 2 பேரும் அன்பா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. சிக்கிரி குடுத்தா. ஆமா, ஆமா. அது வந்து வேற வேற இதுலயும் அதே மாரி வருதாங்கம்மா? ஆமா. ஹாலில வரும்மா. இதே மாரி மனநிலை வந்து ஹாலில பொறாமை, ஆ. பொறுக்க மாட்டாமை, அப்புறம் ம், மத்தவங்கள ம். வஞ்சம், பழி வாங்குறது இதெல்லாமே ம், ம். ஹாலிலயும் வரும். வரும். அது அப்போ ஏற்கனவே 30வது மலர் தாம்மா அது. சரி சரி. அப்ப அதையும் சேர்த்து குடுக்கணும். சிக்கரியும் அதையும் ஆமா. சேர்த்து குடுக்கணும். அதுவும் சேர்த்து குடுக்கணும். ஆனா கன்சல்டேஷன் பண்ணி குடுங்க. ஏன்னா பண்ணி தான் குழந்தைங்களுக்கு வந்து குடுக்கணும். சரி ஏன்னா சரி. அது வந்து ரொம்ப நாட்கள் தேவைப்படாது. மெயினான தேவை என்ன குழந்தைங்களுக்கு? ம். அவங்களோட வளர்ச்சிக்கு நாம உறுதுணையா இருக்கணும். அதுக்கு வால்நட் குடுக்கணும். இன்னொன்னு ஓ! அவங்க எப்படி படிக்கிறாங்க? படிப்புல எப்படி வந்து அவங்க அவங்க செயல்படுற விதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது ம். 7, 8 மருந்து வரும். படிக்கிறதுக்குன்னே ஒரு 7, 8 மருந்து இருக்கு. அந்த சரி சரி. மருந்தின் தன்மையில எதுல வராங்கன்னு செலக்ட் பண்ணி குடுத்துட்டா, அவங்க வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்துக்காகவும் நீங்க அவங்களுக்கு தலையிட வேண்டியதே இல்ல. அவங்க சரி. லைஃப அவங்க பார்த்துப்பாங்க. அந்த சரி மாதிரி சரி. ஒரு வாழ்க்கைய நம்ம அமைச்சு குடுத்துறலாம் குழந்தைங்களுக்கு. குடுத்துடலாம். ஓகேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க தேங்க்யூ வளமுடன்ம்மா. சோ மச். வாழ்க வளமுடன். சரிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரெட்மி நோட் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. அம்மா, இதுல வந்து சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது இல்லம்மா? 0 சைடு எஃபெக்ட்ஸ்மா. 0 சைடு எஃபெக்ட்ஸ். நீங்க எதுல வேணா சேர்த்து சாப்பிடலாம். காஃபிக்கு முன்னாடியா, பின்னாடியா, சாப்பாட்டுக்கு அப்புறமா எந்த கேள்வியுமே கிடையாது. எந்த க்ஷணம் உங்களுக்கு அந்த மருந்து தேவைப்படுதோ அப்ப எடுக்கலாம். நீங்க நடுராத்திரியில தூக்கமே வரல அப்படிங்கும்போது கூட ஏதோ ஒரு மலர்ல செலக்ட் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துரும். அம்மா, இது வந்து ஆக்சுவலா இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ சுகரு, கொலஸ்ட்ரால், பிபி இது எல்லாமே இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. அப்படின்றவங்களுக்கு இந்த நம்ம ஃப்ளவர் மெடிசின் போலாமாம்மா? ஏன்னா கண்டிப்பாமா. அவங்க மனநிலை அடிக்கடி எடுத்துக்குவாங்க. நோய்க்கு மருந்து கிடையாது. மனநிலைக்கு மட்டுமே. அதனால அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, ரெமெடி குடுக்கறது ரொம்ப ஈஸி. அதாவது எந்த ரெமெடி குடுத்தாலும் அந்த நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட்ஸும் சரி, சொல்லாத கம்ப்ளைண்ட்ஸும் எல்லாருமே குணமாயிடும். ஓகேம்மா, ஓகேம்மா. அம்மா, அப்புறம் வந்து இது வந்து நீங்க வந்து ஃபோன்லயே கன்சல்டேஷன் பண்ண முடியுமாம்மா? ஏன்னா நேர்ல வர முடியாது. ஆமாமா. ஏன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும் தாம்மா நான் குடுத்துட்டு இருக்கேன். நான் நேர்ல வந்து மேக்ஸிமம் சேலம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான், அது கூட ஃபோன்ல கன்சல்ட் பண்ணிட்டு மருந்து வாங்குறதுக்கு மட்டும் தாம்மா நான் நேர்ல அனுமதி குடுக்குறேன். ஏன்னா சரிம்மா. ஏன்னா எனக்கும் வந்து வீட்ல ரொம்ப டைம் எடுக்குது இது. அதனால வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருந்தா என்னோட வேலை வந்து நான் செய்ய முடிய மாட்டேங்குது. சோ ரொம்ப ஆன்லைன்ல நல்லது. கன்சல்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமா. அதனால இதுதான் எனக்கு கரெக்ட்டா இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்கம்மா. ஏன்னா நான் வந்து வெளியில இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் மூலமே கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட கன்சல்டேஷன் பெற முடியுமான்னு கேட்டேம்மா. ரொம்ப 9 to 9 நன்றிங்க. நீங்க எப்ப வேணா பண்ணலாமா. நாளைக்கு காலையில 9ல இருந்து ஈவினிங் 9 வரைக்கும். இப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட நீங்க வேணும்னா பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து செல்வி சண்முகம் அவர்கள் வாழ்க வளமுடன். செல்வியம்மா அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஒரு தடவை டச் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுங்கம்மா. செல்வியம்மா வாழ்க வளமுடன். திரும்ப இப்போ ஒரு தடவை கொடுக்குறேன், நானு ட்ரை பண்ணுங்க. ஓகே, அம்மா அவர்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்ததாக நம்ம கீதா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா மலர் மெடிசன். ரொம்ப தேங்க்யூமா. நெக்ஸ்ட் ஃப்ளவர் எப்போ சொல்லிட்டு ஆவலோட இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஓகேம்மா. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. எப்பயுமே அப்படிதாம்மா. 38 மலர்களுமே உங்களுக்கு எதிர்பார்ப்பை கூட்டிட்டே தான் போகும். நெக்ஸ்ட் அதுதான். ஆமா, எல்லாமே அவ்வளவு நல்லா இருக்கும். எந்த மலர் வந்து கம்மியா இருக்கும்னா என்னால சொல்லவே முடியல. எல்லாமே வந்து அதோட தன்மையில வந்து அது மிக சிறப்பானதா தான் இருக்கு எல்லா மலர்களுமே.
எல்லாருமே பெரிய பெரிய விஷயமா இது. பிகாஸ் வந்து இதெல்லாம் மலர்கள் இருக்கு, இது மாதிரி மெடிசன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க சொல்றதுனால வந்து எவ்வளவு பெரிய விஷயம் வந்து மறைவாக இருக்குல்ல. கெட்ட விஷயங்கள்லாம் வெளியே நல்லா வருது பிரபலமா. இப்ப நல்ல விஷயங்கள் வந்து வெளியே தெரியாது இருக்கு மக்கள் கிட்ட. அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது வந்து உட்கொள்றதுக்கும் சரி, வாங்குறதுக்கும் சரி, தயாரிக்கிற முறையும் சரி ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால இத குறைவா மதிப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அப்படிதான் பண்றோம். காத்து, தண்ணி இதெல்லாம் இலவசமா கிடைக்கிறதுனால என்னமோ அதோட அருமை நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரிதாம்மா மலர்களுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து மலர்களை தொட்டாலே ஞானம் உறுதி அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்புமா. தமிழ் ஆனந்த யோகத்துக்கும் ரொம்ப வாழ்த்து சொல்லிக்கிறேம்மா. பிகாஸ் அவங்க வந்து கொண்டு வந்ததுனால எனக்கு தெரியும் மலை மெடிசன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. பெரிய விஷயம் இது. பிகாஸ் இப்ப இந்த சூழலை பார்த்தா உடலுக்கு நிறைய மருத்துவம் நிறைய இருக்கு. அலோபதிக்கு நிறைய மெடிசன்ஸ் போறோம் நம்ம. மனசுக்கு மருத்துவம் வந்து தெரியல இனிமே. சைக்காட்ரி தான் போறோம் நம்ம. சைக்காட்ரி பேஷன்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் தான் எடுக்கிறோம் நம்ம ஆக்சுவலா. இது வந்து இந்த காலகட்டத்துக்கு பார்த்தா மனசுக்கு ரொம்ப தேவைப்படுது. இல்ல சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த மலை மெடிசன்ஸ் ஆக்சுவலா. ரொம்ப சிறப்புமா. எனக்கு என்ன டவுட்னா இப்ப வந்து நான் மெடிசன் நான் 38 மெடிசன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல. எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்ககிட்ட வாங்கி வச்சிருக்கோமா இப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு மனநல தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிமோனி இப்ப தவம் சரியா வரல எனக்குன்னா நீ அந்த மெடிசன்ஸ் ஒரு நாள் போட்டுட்டு பண்ணலாமா? இல்ல அதிகமா வரல அப்படின்னா அக்ரிமோனி கிடையாது. தவம் சரியா வரலன்னா இம்பேஷன்ஸ் எடுக்கணும். நீங்க சொல்ற வார்த்தைக்கு தான் மருந்து வரும். சோ நீங்க அப்ப மனநில ஒவ்வொரு தடவையுமே உங்களுக்கு வந்து தவம் சரியா வரலங்கிற மனநிலை இருக்காது. ஒரு சில டைம் என்ன தோணும்னா உங்களுக்கு வந்து அமைதியா இன்னைக்கு நாம செய்ய விரும்புறேன் அப்படின்னு தோணும். ஒரு சில டைம் வந்து இன்னைக்கு நம்ம ஆழ்ந்து போகணும்னு தோணும். இதுக்கெல்லாம் ரெமெடி மாறும். இன்னைக்கு இருக்கிற மனநிலை வந்து எப்பயுமே நம்மளுக்கு இருக்கிறது இல்ல. எந்த ஒரு விஷயத்திலயும் சரி மனநிலைகள் மாறும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு தவறு செய்யுது, இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனா அதே நாளைக்கும் அதே குழந்தை அதே தவற செஞ்சிருக்கோம். அன்னைக்கு நம்ம வந்து சாதாரணமா பாத்துட்டு இருப்போம். சரி குழந்தை தானே செஞ்சுதான் அப்படிதானே இருக்கும் அப்படின்ற மனநிலையில இருப்போம். அப்போ நம்ம மனநிலை தான் ஒவ்வொரு நாளும் மாறுது இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 38 நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்தா இல்ல நான் எங்கேயாவது போகணும், வெளியில போகணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும்னா அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்ல போனோ பண்ணீங்கன்னா நான் அந்த ரெமெடி என்னன்னு சொல்லுவேன். அதை போகும்போது உங்களுக்கு 100% அங்க வேலை நடந்துரும். வேலை நடக்கும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்ப ஆக்சுவலா இப்ப பொண்ணு பிளஸ் 2 படிக்கிறாமா இப்போ. அவளுக்கும் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தா நல்லா படிப்பாளாமா? எங்க படிக்கணும்னு கவலை நம்மளுக்கு அதிகமா பேரண்ட்டுக்கலாம். ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா மருந்து கரெக்டா வந்துடும். அத நீங்க அப்புறம் நீங்க கன்சல்ட் பண்ணும்போது நீங்க சொல்லுங்க, நான் ரெமெடி சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாம்மா. ரொம்ப சிறப்புமா. ஓகேமா, சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் ரெட்மி நோட் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சாரிம்மா, நான் இன்னும் ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். இந்த கிட்டு நம்ம இந்த கிட்டு வாங்கி வைக்கிறோம் இல்லம்மா, இது வந்து எவ்வளவு நாள் லைஃப் டைம்மா இந்த கிட்டுக்கு? ஆயிரக்கணக்கான வருடங்கள்ங்க. ஓ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு சொல்றாரு டாக்டர் பேட்ச். நீங்க அது வந்து எவ்வளவு இருக்கிற வரைக்கும் நீங்க அதாவது ஆயிரக்கணக்கான வருடங்கள் அப்படின்னா நீங்க வச்சு எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேமா. அது வந்து ஃப்ரிட்ஜ்ல அந்த ரெஃப்ரிஜரேட் பண்ணனும் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து அது எங்க இருக்கணுமோ, அதாவது நிழல் இருக்கிற இடம், ஒரு பெட்ரூம்லயோ இல்ல ஒரு ஹால்ல மறைவா இருக்கக்கூடிய இடத்துல அதை ஃபுல்லா வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகேமா. வந்து அதிகமா தொடாத இடமா பார்த்து வச்சுக்கலாம். ஓகேமா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. உங்க சர்வீஸ் ரொம்ப வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீனாட்சி வாழ்க வளமுடன். மீனாட்சி அம்மா அன்மியூட் பண்ணி பேசலாம். ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா. கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. அம்மா அம்மா ரொம்ப நல்ல விஷயம்மா. மலர் மருத்துவத்தை பத்தி இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு முதல்ல நடந்த கிளாஸை காட்டி இன்னைக்கு நிறைய கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன்மா. இது வந்து நம்ம மக்கள் கிட்ட சொல்றப்ப வந்து நம்ம மலர் மருத்துவம்னு வெறுமனே நம்ம சொல்லாம இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட், வாய்ஸ் நோட் மாதிரி நம்ம போட்டோம்னா நம்ம ஷேர் பண்றதுக்கும் அவங்க கேட்டு கொஞ்சம் அப்ப இவ்வளவு இருக்கா அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் ஆர்வமா கேட்கறதுக்கும் நம்ம வந்து பரப்புறதுக்கு கொஞ்சம்
யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்மா. என்னோட கருத்து இது. ஓகேம்மா. பண்ணலாங்களா? நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தனியா வந்து நீங்க லைன்ல வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நான் சொல்றேன் நானு. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. ஓகேம்மா, ஓகேம்மா. சரிம்மா. நன்றிங்க. ஓகேம்மா. வாழ்க தேங்க்யூம்மா. வளமுடன். வாழ்க ஓகே. வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். செல்வியம்மா இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. இன்னைக்கு தாங்கம்மா உங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். கொஞ்ச நாளா பிஸியா இருந்ததுனால அட்டன் பண்ணவே முடியல. சரிம்மா. கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கம்மா. ஓகேம்மா. முதல்ல இருந்து பாக்கணும்னா யூடியூப்ல இருக்குங்களா? முதல்ல இருந்து பாக்குறதுக்கு? ஆமாம்மா. நீங்க ஆனந்த யோகம், தமிழ் ஆனந்த யோகம்ல போட்டீங்கன்னா தமிழ் ஆனந்த யோகத்துல இருக்கேன். கொஞ்ச நாளா கிளாஸ் அட்டன் பண்ணாமே இருந்தேன். இல்லம்மா, நீங்க எல்லாம் அதுல போனீங்கன்னா எல்லாமே முதல் கிளாஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. சரிங்கம்மா. இப்ப என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபெயில் மார்க் வாங்கிட்டு இருக்கா. அவளுக்கு எந்த மாதிரி மருந்து குடுக்கலாங்க? அதாம்மா, அவங்கள கால் பண்ண சொல்லுங்க. கன்சல்டேஷன் ஃப்ரீ தானே. ஓகே. நான் கன்சல்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும். நீங்க கால் பண்ண சொல்லுங்க. நான் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ரெமெடிஸ் கொடுத்துடுறேன் நான். ஓகேம்மா. இதே நம்பர் தானே? 8012 இதே நம்பர் தான். இதே நம்பர் 44543. 543. அப்புறம் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாமே இந்த ஷேர் பிசினஸ்ல கொண்டு போய் அங்க இங்க பணத்தை போட்டுட்டு லாஸ் பண்ணிட்டாங்க நிறைய. ஓகேம்மா. அந்த பணம் எல்லாம் வருங்களா? கண்டிப்பா வருமா. நீங்க அதுக்கு மனநிலை என்ன அப்படின்னு எடுத்துட்டு கூடயே அக்ரிமோனி தான் மெயினான ரெமெடியே வந்து அக்ரிமோனி தான் அதுக்கு. ஏன்னா நம்ம பேசாமலேயே ஒரு சில விஷயங்களை சாதிச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப பஸ்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம், நைட் டிராவல்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 மணி நேர டிராவல்னா வந்து 1 மணிக்கு தான் வந்து ஒரு 2 மணிக்கு தான் வந்து நம்மளுக்கு அந்த பாத்ரூம் போறதுக்காக நம்மளுக்கு நிறுத்துவாங்க. பட் நம்மளுக்கு ஏறி உட்கார்ந்த ஒரு சில நேரத்திலேயே வந்து ஒரு மணி நேரத்திலேயே நம்மளுக்கு யூரின் போகணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அக்ரிமெண்ட்ல போட்டுட்டு அமைதியா இருந்தாலே போதும். அவன் எதுக்காகவாவது அவன் அந்த வண்டியை நிறுத்திடுவான். ஓ சரிங்கம்மா. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நீங்க பேசாமலேயே உங்களுக்கு வந்து விஷயத்த சாதிச்சுக்கணும்னா அக்ரிமோனி கூட ஒரு சில காம்பினேஷன்ஸ் இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு ஒரு காம்பினேஷன் இருக்கு. சரிங்கம்மா. அத போட்டுட்டு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க பேச்சுக்கு அவங்க எல்லாருமே வந்து அதான் சேம் சைடு தான் கோல் போடுவாங்க. எதிரிங்க கூட உங்க சேம் சைடு கோல் தான் போடுவாங்க. அக்ரிமோனி போட்டா அக்ரிமோனி கூட ஒரு காம்பினேஷன் போடணும். சரிங்கம்மா. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. நானும் ஒரு சங்கத்துல மெம்பரா இருக்கேங்களா. அதுல வந்து எனக்கு அகைன்ஸ்ட் நிறைய பேரு. ஓகே ஓகே. அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப இதுக்கு இந்த ஆமாமா, அதுக்குதான் நீங்க பேசாமலேயே காரியத்தை சாதிச்சுக்கலாம். ஓகேம்மா. சந்தோஷங்கம்மா. சரிங்கம்மா. அப்ப நான் உங்களை கால் பண்ணி எனக்கு என்ன மருந்து அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கலாம் இல்லைங்களா? ஆமாமா, கேட்டுக்கலாம். சரிங்கம்மா. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை பார்த்துட்டு இப்ப இது எல்லாமே புக்லெட் மாதிரி இருக்குங்களா எப்படிங்க மேடம்? இல்லம்மா, இது நான் கடைசியா எல்லா மலர்களுமே 38மே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பிடிஎஃப்ஸ் எல்லாமே கொடுத்துடுறேன். என்கிட்ட என்ன இருக்கோ நான் எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன். அப்போ வந்து நீங்க வந்து எழுத முடிஞ்சா இப்ப எழுதுங்க. இல்லைன்னா அந்த பிடிஎஃப் எடுத்து நீங்க ஜெராக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ எடுத்து ரெஃபர் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு 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 ஏறக்குறைய ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள நீங்க கத்துக்கலாம் முழுமையா. ஓ சரிங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்கம்மா. இந்த விஷயம் எல்லாம் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. ரொம்ப நன்றிங்கம்மா. நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு உங்ககிட்ட பேச சொல்றேங்கம்மா. ஓகேம்மா. 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 நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, நான் நண்பன் பேசுறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. ஆமா, இப்போ கோயில்கள்ல நிறைய மலர்கள் பயன்படுத்துறாங்க. இப்போ அது இது மாதிரி சைக்கலாஜிக்கலா ஏதோ ஒரு எஃபெக்டுக்காகத்தான் பண்ணிருக்காங்களா? ஆமாங்கய்யா, கண்டிப்பா 100% உண்மைதான். ஏன்னா இந்த மலர்கள் வந்து 2 இடத்துல பயன்பாடு வருது. ஒண்ணு, மகளிர் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க, அது குறிப்பிட்ட மலர்கள் தான் பயன்படுத்துறாங்க. ஆனால் கோவில்கள்ல பயன்படுத்துறது நிறைய மலர்கள் அங்க பயன்படுத்துறாங்க. எல்லா மலரையுமே அங்க கோயில்ல பயன்படுத்துறது உண்டு. தலையில வைக்காத மலர்கள் எல்லாம் கோயில்ல பயன்படுத்துவாங்க. ஆமாங்கய்யா. ஆமா. அப்ப இது வந்து அப்ப ஏதோ ஒரு மனநிலையில அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக
இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சு தான் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இல்ல ஆமாங்கய்யா, உண்மைதான், அது உண்மைதான். சரி ஆனா பேட்ச் ஃப்ளவருக்கு இருக்கிற அந்த அந்த மகத்துவம், அதாவது அந்த மாயாஜாலமான ஒரு விஷயம் வந்து இந்தியன் ஃப்ளவர்ஸ்க்கு இல்ல அப்படிங்கறதையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்போ நாகலிங்கம் ஐயா அப்புறம் பலர் வந்து இந்த மாதிரி மருந்து முறை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதோட ரிசல்ட் வந்து எப்படின்னு வந்து கன்ஃபார்மா, அதாவது ஆமா கட் ஆயிடுச்சு. மைக் மட்டும் ஓபன் பண்ணிக்கங்க.